உள்ளாட்சி தேர்தலில் தவிசாளர் தெரிவு மற்றும் மாநகர சபை போன்ற தெரிவுகள் முடிவடைந்தது. நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டோம். எங்களுக்கும் இனிய கட்சிகளுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு ஏற்பட முடியாத ஒரு இடத்துல நாங்கள் தனியே இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அந்த ஆணைக்கு மதிப்பளித்து நாங்கள் எவ்வகையில் நடந்து கொள்ள வேணும் என்ற விஷயத்தை ஆராய்ந்து தமிழ் தேசிய பேரவை ஏகமனதாக முடிவுகளை அறிவித்திருக்கின்றது. அதாவது எந்த முதலாவது விடயம், இந்த மக்களுடைய ஆணை தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை. அந்த தமிழ் தேசியத்துக்கான ஆணை மிகவும் ஒரு பலமான ஒரு ஆணையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக கிடைச்சிருக்கின்றது. ஆகவே முதலாவது முக்கியமான விடயம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணை. ரெண்டாவதாக எங்களுக்கு தெரியும், அப்படி தமிழ் தேசியத்துக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை. ஆனால் தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற தரப்புகளுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை ஒவ்வொரு சபையிலையும் பாதுகாப்பது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு தவிசாளரும் உபதவிசாளர் பதவியையும் பெற வேண்டும் என்றது எங்களுடைய பார்வை, உறுதியான நம்பிக்கை. அந்த வகையில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி, தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் மேயர் பதவியையும் நியமிக்கக்கூடியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு உபதவிசாளர் இல்லாட்டி பிரதி மேயர் பதவியை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற நிலப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அந்த அடிப்படையிலே செயல்படுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு 4 சபைகள், விசேஷமாக பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, வெல்வெட்டித்துறை நகரசபை, மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை, இந்த 4 சபைகளிலே நாங்கள் முதலாம் இடத்தை தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் இடத்தில் பெற்றிருக்கின்ற இடத்திலே நாங்கள் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் ஒருவரை நாங்கள் முன்னிறுத்துவோம். அவர் அந்த 4 சபையிலும் ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று ரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த 4 சபையிலே இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய பூரண ஆதரவு உபதவிசாளர் பதவிக்கு கிடைக்கும். அதே போன்று ஏனைய சபைகளில் இந்த 4 சபைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய சபைகளிலே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலேயும் ஒரு சில இடங்களை தவிர தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிற கட்சிகள் என்ற வகையில் ஒரு சில இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு சில சபையில் முன்னுக்கு நிற்கின்றது. அந்த சபையில் யாருக்கு முன்னுக்கு முதலாம் இடத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போன்று நாங்கள் ரெண்டாம் இடத்துல இல்லாத இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அந்த சபையில் எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவு பிரதி மேயர் இல்லாட்டி துறை தவிசாளர் பதவிக்கு ஆதரவு இருக்குது.
இதே நேரம் பல சபைகளில் வந்து தமிழ் அரசு கட்சி தான் முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள் ஏகே ஆட்சி என்ற விடயத்தை தமிழரசு கட்சி கைவிடாத விடத்தை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கப் போகிறோம். கொள்கை ரீதியாக வந்து அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பது என்பது நீங்கள் ஏற்கனவே தெரிவிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அதுக்கு மாறாக இருக்கின்றது அல்லவா? அதை பற்றி எப்போ நான் அதை சொன்னேன்? தேர்தல் முடிந்தவை ஒரு நம்ம கூட சந்திப்பிருந்தீங்க. கொள்கை ரீதியாக உடன்படிக்கை சாத்தியப்படும் பட்சத்தில் தான் நாங்கள் ஆதரவு அதில் நான் இல்லை நான் சொன்ன வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறண்டா வந்து நாங்கள் ஒரு அணியாக வந்து ஆட்சி செய்கிறோம், அதுக்கு சாத்தியம் இல்லை. நாங்கள் ஒன்று செய்கிறதா இருந்தால் வந்து அது கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வந்தால் மட்டும்தான் அதில் நாங்கள் தெளிவு. ஆனாலும் நான் தெளிவாக சொன்னால் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழ் மக்கள் வழங்க ஆணைய குழப்பற வாயில வந்து நாங்கள் நடந்து கொள்ளப் போவது இல்லை. தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகள் தான் ஆட்சி செய்ய வேணும் என்பதை தெளிவாக இந்த தேர்தலூடாக வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதுதான் முதலாவது ஆணை. மக்கள் இந்த தேர்தலூடாக வெளிப்படுத்தின முதலாவது ஆணை, மிக முக்கியமான ஆணை. அதுக்கு மதிப்பளிக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒன்று சேராவிட்டாலும், ஆட்சி செய்வதற்கு ஒன்று சேராவிட்டாலும் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குரிய தவிசால் பதவியை பெறுவதற்கு வந்து நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேணும். இங்கே போட்டி எங்களோட பக்கத்தில் இருந்து போட்டி வராது. நாங்கள் எவரையும் வந்து நிறுத்த போகிறதில்லை. வேறு எவரும் நிறுத்தாவிட்டால் வந்து போட்டி இல்லாமலே வந்து நிறுத்துறவர் வந்து நியமிக்கப்படுவார். ஆகவே எங்களோட வாக்குகள் கூட தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் போட்டி ஒன்று இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் கேள்வி வந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்வது. அதில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற இல்லாட்டி அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தியோ இல்லாட்டி இபிடிபியோ இல்லாட்டி வேறு யாரும் வந்து போட்டியாக வந்து முன் வந்தால் அவர்களை தோற்கடித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்க பெற்ற தரப்பை வந்து வெற்றி அடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அதுதான் இந்த மக்களுடைய ஆணை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மத்திய கூட்டணி நேற்று முன்தினம் வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. சிவிக்கு சிவஞானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் தமிழரசு கட்சிக்கு பதிலாக அகில இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்கலாம் என தங்களுடைய மத்திய குழுவில் முடிவெடுத்துள்ளதாக சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வதில் இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். நாங்கள் முதலாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிற சபையில் இந்த 4 சபையில் வந்து நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து எங்களுடைய ஒரு உறுப்பினரை வந்து நாங்கள் நிறுத்துவோம். அதுக்கு அவர்கள் ஆதரவு தாரது வந்து நாங்கள் வரவேற்போம். அது அவர்கள் மட்டுமில்லை, தமிழரசு கட்சியும் வந்து ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம். ஏன்னா அதுதான் முறை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற இடங்களில் வந்து எங்களோட உறுப்பினரை வந்து அதுக்கு ஆதரவு தர சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போன்று நான் நினைக்கிறேன் வன்னி மாவட்டங்களில் வந்து சங்கு சின்னம் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு வந்து அந்தந்த இடங்களில் வந்து எங்களோட ஆதரவு இருக்குது. அதே போன்று 2வது பிரதி தவிசாளர் பதவிக்கும் நாங்கள் கணிசமான சபையில் வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஆதரவு அந்த பதவிக்கும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் முறை. அதாவது கூட 4 சபைகளுக்கு நீங்கள் கேட்குற சபை 4 சபைகளையும் நீங்கள் தவிசாளராக கேட்குற சபையில் தமிழரசு கட்சியும் தவிசாளர்களை நியமிக்குமா இருந்தால் உங்களுக்கு எதிராக வழக்கமாக இருந்தால் உங்களுடைய நிலப்பாடு ஏனைய சபைகளுக்கு என்ன மாதிரி என்ன? நாங்கள் ஒரு தலைபட்சமாக எடுத்த முடிவு. நாங்கள் அப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்ள போகிறது இல்லை. இவ்வளோங்க சொல்கிறேன். நாங்கள் ஒரு நிலப்பாட்டை வந்து அறிவித்ததாக இருந்தால் நாங்கள் அதை மீற போகிறது இல்லை. மற்றவே மீறினால் வந்து அது மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கட்டும். என்ன நீங்கள் போட்டியிடக்கூடிய 4 சபைகளுக்கான வேட்பாளர்கள் தவிசாளர் வேட்பாளர், அதுபோல் யாழ் மாநகர பிரதி மேயர் வேட்பாளர் அதில் அனைத்தும் அறிவிக்கப்படும்.